தளபதி விஜய் அவர்கள் மட்டும் 10 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஜோசப் விஜய் இளைய தளபதி விஜயா மாறினாரு, இளைய தளபதி விஜய் தளபதி விஜயா மாறினாரு, தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவரா மாறி இருக்காரு, தமிழக வெற்றி கழக தலைவர் நாளைக்கு சிஎம் மாறுவாருங்க. நடக்கும் பாருங்க, நடக்கும். 2026 தேர்தலை சந்தித்த பிறகு 2031ஆம் ஆண்டிலும் சிஎம் ஆன பிறகு நாட்டுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதை தொடர்ந்து ரசிகர்களுக்காக 2 வருடத்திற்கு ஒரு படம் நடிக்கிறான் அப்படின்னு ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டாருன்னா மொத்த இண்டஸ்ட்ரியும் பிளாஸ்ட் மூமெண்ட்ல இருக்குங்க. அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா? அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். அவர் திரும்பவும் இந்த சினிமா கெரியரை ஓபன் பண்ணா இங்க பல பேருக்கு கெரியரே இருக்காது அப்படின்னு ஜிபியூ டைலாக தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். பட் இருந்தாலும் அவர் திரும்ப நடிக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட இல்லைங்க. ஏன்னா அடுத்த ஜெனரேஷனுக்கு வழி விட்டுட்டு மக்களுக்காக அவர் கிளம்பிட்டாரு. இப்போ ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு ஜனநாயகன் மட்டும்தான் இருக்கு. சோ தரமான செலிப்ரேஷன் 2026 ஜனவரி 9ஆம் தேதி.